ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதே கொஷினே நீங்கள் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், முழு ஆண்டு தேர்வுக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். மாறாமல் அப்படியே உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க, அதிக ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு. நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னா இப்போ கூட இந்த கொஷினை படிங்க, ஒன்றுமே தப்பு இல்லை, அதிக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது போல் நிறைய தகவல்களை பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அது நம்மளுடைய சேனல் தான், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்ஸும் எல்லா தகவல்களும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நமக்கு வந்து இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வளவலன்னு எழுதாமல் ஈஸியாக வந்து மார்க் வாங்க முடியும். அதிகமாக ஸ்கோர் வாங்கக்கூடிய ஏரியாவாக தமிழ் பேப்பர் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்லேயும் நம்ம வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 15 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் வந்து நமக்கு லெசன் நடத்திருப்பாங்க, அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக ஒரு சில இது தான் இருக்கும். ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்லேயே அதுக்கான அந்த விடை அந்த நமக்கு வந்து அந்த கேள்விக்கு பதிலுக்கு எல்லாமே இருக்கும். இலக்கணம், மொழித்திறன் பயிற்சிக்கு விடையெல்லாம் இருக்கும். அதனால் இந்த 1 மார்க்கில் வந்து நல்லா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இது நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன, குளிர்காலத்தை வந்து பொழுதாக கொண்ட நிலங்கள் என்னென்ன, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகத்திலும் அந்த பாவினம் என்ன, பூக்கையை குவித்து பூவே புரிவாடு காக்க என்று யார் வந்து வேண்டினார், சுதந்திர இந்தியாவுடைய மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது என்ன. ஜெயகாந்தன் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கணும். செறிந்த என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. செறிந்த ஆன்னு முடியுதுங்களா, அப்போ அது வந்து பெயரெச்சம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒவ்வொன்றும் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த நம்ம ஆல்ரெடி லெசன் படிச்சிருப்போம், அந்த இலக்கியம் படிச்சிருப்போம், அதை வச்சு எழுதணும். இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது, இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து யார், உருதுயர் அப்படின்ற இதுக்கு வந்து இலக்கண குறிப்பு என்ன. உருதுயர்னா உற்ற துயர், உருகின்ற துயர், உறும் துயர். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 காலத்தையும் உணர்த்துவதால் இது வந்து வினைத்தொகை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து படித்து வச்சுருக்கணும். பாடல் அமைந்திருக்கும் சுவல் என்னும் சொல்லின் பொருள் வந்து தோல். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே அது புரியும். ஒவ்வொரு பாடத்துக்கும் அந்த இலக்கியத்துக்கு அப்புறம் அந்த சொற்பொருளாக இருக்கும், அதை பற்றி தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 5 வினாக்களுக்கு விடையளிக்கணும். பார்ட் 2ல் ஏதாவது ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும். மேக்ஸிமம் மனப்பாட பாட்டு தான் கம்பல்சரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 21 எப்பொருள் என தொடங்கும் குறள். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறள் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அதை எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய கொஷினில் 4 கொஷின் நம்ம வந்து சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். வசன கவிதை குறிப்பு, தற்கால உரைநடையில் சிலேடை அமையக்கூடிய நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு, விடையைக்கேற்ற வினாக்கள் அமைக்கணும். இப்போ அறிவியலினுடைய வளர்ச்சி மனிதனுடைய அறிவை விரிவாக்குகிறது. அறிவியலினுடைய வளர்ச்சி யாருடைய அறிவை வந்து விரிவாக்குகிறது. இல்லைனா வந்து இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். பரிபாடல் 8 தொகை நூல்கள் ஒன்று, பரிபாடல் எந்த வகை நூல்கள் ஒன்று. இந்த மாதிரி நம்ம வந்து கேள்வி வந்து நம்ம அமைக்கலாம். சரியான கேள்வியை வந்து நம்ம வந்து அமைக்கணும். அப்புறம் காப்பா செய்குதம்பி பாவலர் இருக்காருங்க இல்லையா, சதாவதானி. ஸோ அவருடைய கல்வி பற்றிய கருத்தினை வந்து முழக்கத்தொடர்களாக நம்ம வந்து எழுதுறது. இது மாதிரி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 3 போனோம்னா எவையாவது 5 வினாக்களுக்கு வந்து நம்ம விடையளிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கம்பல்சரி கிடையாது, ஆனால் நம்ம ஈஸியாக அதில் வந்து எழுதலாம். இலக்கணம் தான் நம்ம நிறைய கேட்டிருப்பாங்க. இப்போ இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கிறது. சிலைனா என்ன, சீலைனா என்ன, மலைனா என்ன, மாலைனா என்ன, பகுபத உறுப்பு இலக்கணம், மயங்கிய பகுதி விகுதி வர மாதிரி பிரிச்சுட்டு இடையில ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம பண்ணாலே போயிடும். கலை சொற்கள் ஹியூமனிசம்னா மனித நேயம். மித்துனா என்னது, அது கலை, தொன்மம் இந்த மாதிரி வரும். மித்துனா என்னன்னா தொன்மம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிக்கலாம். அதுக்கடுத்து அந்த செவி மாற்று திறனாளர்களுக்கான மாற்று வினா இருக்கும், அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம மரபுத்தொடர் பொருள் அறிந்து எழுதுறது, பழமொழி நிறைவு பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஈஸியாக அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், விருந்தும் மருந்தும் 3 4, ஆற போட்டதுன்னா மரபுத்தொடரில் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது, மனக்கோட்டைனா இல்லாத ஒரு விஷயத்தை கனவு கண்டு கட்டுறது. இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். தென் பார்ட் 4 போனீங்க அப்படின்னா 2 3 மார்க் எழுதணும். அதில் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை வந்து மேம்படுத்துகிறதா, இல்லை அதை குறித்த சிந்தனைகளை வந்து நீங்கள் முன்வைத்து எழுதணும். இல்லைனா உரைநடையை படித்து அதுக்கு வினாக்கள் எழுதணும். அந்த வினாக்களுக்கான விடை வந்து இந்த உரைநடையில் தான் இருக்கும். ஸோ இந்த சூவன் சவ் என்னும் துறைமுக நகர் எங்கே இருக்குது, யாருடைய அணையின் கீழ் சிவன் கோயில் கட்டப்பட்டது, தமிழர்கள் எதற்காக சீனாவிற்கு சென்றாங்க, இதுக்கு காரணம் அந்த பத்தியில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படித்து எழுதிக்கலாம். தென் வந்து தாவரங்களினுடைய இளம் பருவத்திற்கான சொற்களையும் அதற்குரிய தாவரங்களுடைய பெயர்களையும் எழுதுறது.
இது மாதிரி மணி வகை, அது பாக்கு வகை இதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். பிரிவு 2ல் பார்த்தா தேவநேய பாவனர் லெசன் ஒன்று இருக்கும் 10th. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா நான் இந்த கேள்விகள்லாம் ஆன்சர் அதை எழுதிடலாம். அதில் கூடிய ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். முடியாட்டி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் பேக் கொஷின்லாம் படிச்சுக்கோங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தென் பிரிவு 2க்கு போனீங்கன்னா 2-3 மார்க் எழுதணும். அதில் ஒரு கம்பல்சரி இருக்குது. 34வது கொஷின் அடிமாறாமல் எழுதணும். அன்னை என தொடங்கி பேரரசே என முடியும் அன்னை மொழி பாடல், அன்னை மொழியே அருந்தமிழே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அது எழுதலாம். தண்டலை என தொடங்கக்கூடிய கம்பராம் என பாட்டு எழுதலாம். ஒன்று நீங்கள் அது எழுதிக்கோங்க, இல்லை இது எழுதிக்கோங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து அதை எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் நீங்கள் எழுதினா போதுமானது. ஒரு கொஷின் உங்களுக்கு சாய்ஸு. நெடுநாளாக பார்க்க எண்ணிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்களுடைய வீட்டிற்கு வந்தால் அவரை நீங்கள் விருந்தோம்பல் முறைப்படி எப்படி வந்து செய்வீங்க? எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். அது வீரமாமுனிவருடைய பாட்டில் அந்த கருணையன் வந்து எதையெல்லாம் வந்து அறியேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை நீங்கள் எழுத போகிறீங்க. தென் பிரிவு 3க்கு போனீங்கன்னா 2-3 மார்க் எழுதணும். தீவக அணியை வந்து விளக்கணும். மேக்ஸிமம் அணி பற்றி படிச்சுக்கோங்க. தீவக அணி, உவமை அணி, உருவக அணி, தற்குறிப்பேற்ற அணி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். எல்லா அணியும் படிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சில அணி முக்கியமாக இருக்கும். அந்த அணிகள்லாம் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 36வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு கொடுத்துட்டு இத்தாலாட்டு பாடல் அமைந்துள்ள தொடர் வகைகள் அது நம்ம ஈஸியாக எழுதலாம். அதேபோல் 37வது குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. எப்போதுமே அந்த நம்ம வந்து இந்த தமிழ்லலாம் அந்த அழகீட்டு வாய்ப்பாடு, மனப்பாட பாட்டு, பாணயம் பாராட்டல் இது மாதிரி ஈஸியாக நம்ம வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் அந்த அழகீட்டு வாய்ப்பாடு எப்பவுமே படித்து வச்சுக்கோங்க. நல்லா ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அழகீட்டு வாய்ப்பாடு மட்டும் எப்பயும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம் அதில் வந்து. அடுத்தடுத்து பகுதி 4 போனீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். 5 மார்க் எழுதணும். கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தர் ஆற்றுப்படை இருக்குங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எப்படின்னு அதை வந்து எழுதணும். இல்லைனா சித்தாளினுடைய மனச்சுமையாக நாகூர் ரூமி ஒரு செய்தியை குறிப்பிட்டிருப்பார், அதை வந்து எழுதலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புதிதாக திறன் பேசி வாங்கியிருக்கக்கூடிய உங்களுடைய தம்பிக்கு அதனை முறையாக பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை விளக்கி அறிவுரைகள் கூறி கடிதம் ஒன்று எழுதணும். ஏன்னா திறன் பேசி அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு ராங்காகவும் யூஸ் பண்ணலாம், ரைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நாம் எப்படி அவங்களுக்கு ரைட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வழிமுறைகள் சொல்கிறோம் அப்படின்றத நம்ம அதை வந்து ஹெட்லைன்ஸ்லாம் கொடுத்து ஒரு 5 மார்க் ஏற்ற மாதிரி எழுதணும். இல்லைனா உங்கள் ஊருக்கு நூலகம் வேண்டி மாவட்ட ஆட்சியர் கலெக்டருக்கு வந்து ஒரு லெட்டர் அஃபீஷியலாக எழுதுகிற மாதிரி நம்ம வந்து எழுதணும். இல்லைனா அந்த 40வது கொஸ்டின் பாருங்கள், இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதணும். இதில் என்னென்ன இதில் என்ன இது ஒரு ஆட்டம், இது எந்த வகையான ஆட்டம் அப்படின்றத வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து அந்த கொடுக்கப்பட்ட படிவத்தை வந்து நிரப்பணும். அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த படிவம் வந்து கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த படிவத்தை வந்து நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணணும். உங்களுக்கு கொடுப்பாங்க படிவம், அதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அதில். அதுக்கடுத்து இந்த 42 பார்த்தீங்கன்னா மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களையும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அட்டவணைப்படுத்தலாம். அந்த அறங்களுக்கு நம்ம திருக்குறள் படிச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம எழுதலாம். ஸோ அஃபிஷியலாகவே நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் தான் எழுதணும் அப்படின்றது கிடையாது. நாம் என்ன வந்து அறங்களை பின்பற்றணும் அப்படின்னு நமக்கு தோணுதோ அதை எழுதலாம். மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் புக் பேக் வந்து எல்லா லெசனும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யூனிட்க்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதில் தான் கேட்பாங்க, மாறவே மாறாது. அந்த பேராகிராஃபை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் மொழிபெயர்க்கிறதுல. அதுக்கடுத்து அந்த செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்று வினா அது விட்டுருங்க. அதுக்கடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது பார்ட் 5 போனீங்கன்னா 8 மார்க் எழுதணும். அதில் வந்து நம்ம எய்தர் சாய்ஸ் இருக்கும். ஒன்று நம்ம 43A எழுதலாம், இல்லை 43A எழுதலாம். அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் இது வரைக்குமே எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வினாக்களை வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே கொஷினே உங்களுக்கு கேட்கலாம், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினும் கேட்கலாம். 43Aவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை தூக்கவும், கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா, இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவினுடைய எதிர்கால வெளிப்பாடுகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும். அதுக்கப்புறம் இந்த எவரேனும் ஒரு அறிஞர் இல்லைனா சான்றோர் புகழ்பெற்ற சாதனையாளர் அவங்க வாழ்வில் நடந்த நிகழ்வுகளில் ஒன்று அவரே சொல்வது போல் தன் வரலாறாக நம்ம மாற்றி எழுதணும். கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே அப்படின்னு வெற்றி வேர்க்கை சொல்கிறாங்க இல்லையா. ஸோ மேரிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகங்கள் அச்சிறுமியினுடைய வாழ்க்கை கல்விச்சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு வாசகர் மாதிரி அது வந்து கருத்து சொல்ல போகிறீங்க, வேறு எதுலையுமே அதில் வந்து கிடையாது. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படித்து எழுதிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினையும் படிச்சுக்கோங்க. நல்ல மார்க் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். எந்த விதமான பிரச்சனையுமே தமிழில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தடையாக இருக்காது. நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.